கர்த்தர், இந்த பிள்ளைகளை பாருங்கள், அவர்கள் எனக்கு கீழ்ப்படிவதில்லை. அவர்கள் திட்டங்களை போடுவார்கள், ஆனால் என்னிடம் உதவியை கேட்க மாட்டார்கள். அவர்கள் மற்ற நாடுகளோடு ஒப்பந்தம் செய்கிறார்கள், ஆனால் எனது ஆவி அந்த ஒப்பந்தங்களை விரும்புவதில்லை. இந்த ஜனங்கள் தங்களுக்குள் மேலும் மேலும் பாவங்களை சேர்த்து கொண்டே போகிறார்கள். இந்த குழந்தைகள் உதவிக்காக எகிப்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் தாங்கள் செய்வது சரிதானா என்பதை என்னிடம் கேட்கவில்லை. அவர்கள் பார்வோனால் காப்பாற்றப்படுவதாக நம்பினார்கள். எகிப்து அவர்களை காப்பாற்றும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எகிப்தில் ஒளிந்து கொள்வது உங்களுக்கு உதவாது என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். எகிப்தால் உங்களை காப்பாற்ற இயலாது. உங்கள் தலைவர்கள் சோவானுக்கு போய் இருக்கிறார்கள். உங்கள் வெளியுறவு அதிகாரிகள் அனேஸ் நாட்டுக்கு போயிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய முடியாத ஜனத்தை அவர்கள் சார்ந்துள்ளனர். எகிப்து பயனற்றது, அதனால் உதவி செய்ய முடியாது. வெட்கத்திற்கும் துக்கத்திற்குமே எகிப்து காரணமாக அமையும் என்றார். வனாந்தரத்தில் உள்ள மிருகங்களை பற்றி துக்க செய்தி. வனாந்தரம் ஒரு ஆபத்தான இடம். இப்பூமியில் சிங்கங்களும் விஷ பாம்புகளும் வேகமாக செல்லும் பாம்புகளும் நிறைந்துள்ளன. ஆனால் சில ஜனங்கள் எகிப்துக்கு போகிறார்கள், இதன் வழியாக பயணம் செய்வார்கள். அவர்கள் தங்கள் செல்வங்களை கழுதையின் முதுகில் ஏற்றிக்கொண்டு செல்வார்கள். ஒட்டகங்கள் முதுகில் தங்கள் பொக்கிஷங்களை வைத்திருப்பார்கள். இதற்கு பொருள், ஜனங்கள் தமக்கு உதவ முடியாத ஜனத்தையே சார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பயனற்ற நாடு தான் எகிப்து. எகிப்தின் உதவி எதற்கும் பயனற்றது. எனவே நான் எகிப்தை எதுவும் செய்யாத அரக்கன் என்று அழைப்பேன். இப்பொழுது இதை அடையாளத்தின் மேல் எழுது, எல்லா ஜனங்களும் இதனை பார்க்க முடியும். இதனை ஒரு புத்தகத்தில் எழுது, இறுதி நாட்களுக்காக இவற்றை எழுது. இது நீண்ட காலத்துக்கு பின் எதிர்காலத்தில் இருக்கும். இந்த ஜனங்கள் தம் பெற்றோருக்கு அடிப்பணிய மறுக்கும் பிள்ளைகளை போன்றுள்ளனர். கர்த்தருடைய போதனைகளை கேட்க அவர்கள் மறுத்து பொய் சொல்லுகிறார்கள். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி கனவுகளை காணாதீர்கள். எங்களிடம் உண்மைகளை சொல்லாதீர்கள். எங்களுக்கு நலமானவற்றை மட்டும் சொல்லுங்கள். எங்களுக்கு நல்லுணர்வை உண்டாக்குங்கள். எங்களுக்காக நல்லவற்றை மட்டும் பாருங்கள். உண்மையில் நிகழப்போவதை காணுவதை நிறுத்துங்கள். எங்கள் வழியில் இருந்து வெளியேறுங்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரை பற்றி எங்களுக்கு கூறுவதை நிறுத்துங்கள் என்று அவர்கள் தீர்க்கதரிசிகளிடம் கூறுகிறார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தர் கூறுகிறார், கர்த்தரிடமிருந்து இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள நீங்கள் மறுக்கிறீர்கள். சண்டையும் பொய்யும் உங்களுக்கு உதவும் என்று அதனை சார்ந்து இருக்க நீங்கள் விரும்புகிறீர்கள். நீங்கள் இவற்றை பற்றி குற்றம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் விரிசல்களுடைய உயரமான சுவர்களைப் போல் இருக்கிறீர்கள். அந்த சுவர் விழுந்து சிறு துண்டுகளாக உடையும். நீங்கள் பெரிய களிமண் ஜாடி உடைந்து பற்பல சிறு துண்டுகளாக உடைவது போல் இருக்கிறீர்கள். அந்த துண்டுகள் பயனற்றவை. நீங்கள் அதை கொண்டு நெருப்பிலிருந்து எரியும் கரித்துண்டை வெளியே எடுக்கவோ குளத்தில் தண்ணீர் எடுக்கவோ முடியாது. இஸ்ரவேலில் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய எனது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடம் நீங்கள் திரும்பி வந்தால் பாதுகாக்கப்படுவீர்கள். என்னை நம்பினால் அது உங்களுக்கு வரப்போகிற உதவிக்காக இருக்கும். ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்றார். ஆனால் நீங்கள் அவற்றை செய்ய விரும்பவில்லை. இல்லை, எங்களுக்கு ஓடிப்போக குதிரைகள் வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அது உண்மை. நீங்கள் குதிரைகள் மேலேறி ஓடுவீர்கள். ஆனால் பகைவர்கள் உங்களை துரத்துவார்கள். அவர்கள் உங்கள் குதிரைகளை விட வேகமாக இருப்பார்கள். ஒரு பகைவன் பயன் காட்டுவான். உங்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் அஞ்சி ஓடுவார்கள். 5 பகைவர்கள் பயம் காட்டுவார்கள். நீங்கள் அனைவரும் அவர்களை விட்டு ஓடுவீர்கள். மலையின் மேல் உள்ள கொடி கம்பம் மட்டும் உங்கள் சேனையில் விடப்பட்டிருக்கும். கர்த்தர் அவரது இரக்கத்தை உங்கள் மீது காட்ட விரும்புகிறார். கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் எழுந்து உங்களை ஆறுதல் செய்ய விரும்புகிறார். தேவனாகிய கர்த்தர் நீதி செய்கிறார். கர்த்தருடைய உதவிக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சீயோன் மலையில் மேலுள்ள எருசலேமில் கர்த்தருடைய ஜனங்கள் வாழ்வார்கள். நீங்கள் தொடர்ந்து அழுது கொண்டிருக்க மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுடைய அழுகையை கேட்டு ஆறுதல் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். அவர் உங்களுக்கு உதவுவார். கடந்த காலத்தில் இருந்த ஆண்டவர் தேவன் உங்களுக்கு துன்பமும் தொல்லைகளும் கொடுத்தார். அது உங்களுக்கு தினமும் உண்ணும் அப்பம் போன்றும் தண்ணீர் போன்றும் இருந்தது. ஆனால் தேவன் உங்கள் ஆசிரியர். அவர் உன்னிடமிருந்து இனி தொடர்ந்து ஒளிந்து கொள்ள மாட்டார். நீ உனது ஆசிரியரை உனது சொந்த கண்ணால் பார்க்கலாம். பிறகு நீ தவறு செய்தால், தவறான வழியில் போனால், வாழ்ந்தால், இடது பக்கமோ வலது பக்கமோ, நீ உனக்கு பின்னால் இதுதான் சரியான வழி, இந்த வழியில் நீ போக வேண்டும் என்று ஒரு ஓசையை கேட்பாய். உங்களிடம் பொன்னாலும் வெள்ளியாலும் மூடப்பட்ட சிலைகள் உள்ளன. அந்த பொய் தெய்வங்கள் உங்களை
கரைப்படுத்தியுள்ளது. ஆனால் அந்த பொய் தெய்வங்களுக்கு சேவை செய்வதை நிறுத்துங்கள். நீ அந்த தெய்வங்களை தீட்டுப்பட்ட ஆடை போல தூர எறிவாய். அந்த காலத்தில் உனக்காக கர்த்தர் மழையை அனுப்புவார். பூமியில் நீ விதைகளை விதைக்கலாம். பூமி உனக்காக உணவை விளைய வைக்கும். நீ ஒரு பெரிய அறுவடையை செய்வாய். உங்கள் மிருகங்களை வயலில் ஏராளமான உணவு இருக்கும். உன் ஆடுகளுக்கு அகலமான மேய்ச்சல் இடம் இருக்கும். உனது எருதுகளும் கழுதைகளும் தேவையான உணவு கிடைக்கும். அங்கு ஏராளமான உணவு இருக்கும். உன் மிருகங்கள் உண்பதற்கு முரத்தாலும் தூற்ற கூரையாலும் தூற்றப்பட்ட கம்பிகள் உன்னிடம் இருக்கும். ஒவ்வொரு மலையிலும் மேடுகளிலும் தண்ணீர் நிறைந்த ஓடைகள் இருக்கும். இவை ஏராளமான ஜனங்கள் கொல்லப்பட்ட பிறகு, கோபுரங்கள் தரையிலே விழுந்த பிறகு நிகழும். அந்த காலத்திலே சந்திரனிலிருந்து வருகிற ஒளியானது சூரியன் ஒளி போல இருக்கும். சூரியனின் ஒளியானது இப்போது இருப்பதை விட 7 மடங்கு மிகுதியாக இருக்கும். சூரியனில் உள்ள ஒரு நாள் வெளிச்சம் ஒரு வாரம் 7 நாள் வெளிச்சம் போல் இருக்கும். இவை கர்த்தர் தமது உறைந்து போன ஜனங்களின் அடிகளின் நிமித்தம் கட்டுகள் கட்டி அவற்றின் அடி காயத்தை குணமாக்குவது போது நிகழும். தொலைவிலிருந்து கர்த்தருடைய நாமம் வந்து கொண்டிருக்கிறது. அவரது கோபம் அடர்ந்த மேக புகையோடு நெருப்பு போன்றுள்ளது. கர்த்தருடைய வாய் கோபத்தால் நிறைந்துள்ளது. அவரது நாக்கானது எரிகின்ற நெருப்பு போல் உள்ளது. கர்த்தருடைய சுவாசமானது ஆவி கழுத்து மட்டும் எட்டுகிற ஆற்று வெள்ளத்தை போன்றுள்ளது. தேசங்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். இது நாசம் என்னும் சல்லடையில் தேசங்களை அசைப்பது போல் இருக்கும். கர்த்தர் அவர்களை கட்டுப்படுத்துவார். அது ஜனங்களின் வாயிலை போட்டு கட்டுப்படுகிற கடிவாளத்தை போன்றிருக்கும். அந்த காலத்தில் நீங்கள் மகிழ்ச்சிகரமான பாடல்களை பாடுவீர்கள். அந்த நேரமானது ஓய்வு நாளை தொடங்கும் இரவுகளை போன்றிருக்கும். கர்த்தருடைய மலைக்கு நடந்து போகையில் நீங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். வழியில் புல்லாங்குழலை கவனிப்பண்ணம் இஸ்ரவேலின் கண்மலை அருகில் தொழுது கொள்ளும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். கர்த்தர் அவரது சிறந்த குரலை ஜனங்கள் அனைவருக்கும் கேட்குமாறு செய்வார். கர்த்தர் தம் குரத்தின் வல்லமையை ஜனங்கள் அனைவருக்கும் காணும்படி கோபத்துடன் இறங்கி வருவார். அந்த கையானது பெரும் நெருப்பை போல எல்லாவற்றையும் எரிக்கத்தக்கதாக இருக்கும். கர்த்தருடைய வல்லமையானது மழையோடும் கல்மழையோடும் வருகிற புயல் போல இருக்கும். கர்த்தருடைய குரலை கேட்கும் போது ஆசிரியா அஞ்சும். கர்த்தர் ஆசிரியாவை கோலால் அடிப்பார். கர்த்தர் ஆசிரியாவை அடிப்பார். அது முரசின் மீது தாளம் போடுவது போலவும் வீணைகளின் மீட்டெடுவது போலவும் இருக்கும். கர்த்தர் தமது சிறந்த கையால் வல்லமை ஆசிரியாவை தாக்குவார். தோப்பேத் ஏற்கனவே நீண்ட காலத்திற்கு முன்பே தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது. இது ராஜாவுக்கும் தயாராக உள்ளது. இது மிக ஆழமாகவும் அகலமாகவும் அமைக்கப்பட்டது. அங்கே பெரிய விறகு கட்டும் நெருப்பும் உள்ளது. கர்த்தருடைய ஆவியானவர் எரியும் கந்த ஓரை போல வந்து அதனை எரிப்பார்.